ஒரு நேரத்தில் யாராவது அழறத பார்த்தா நம்ம இருக்க கொஞ்ச நாளில் எதுக்கு கண்ணீரில் வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அது எனக்கே வர வரைக்கும் தெரியல கண்ணீர் இவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு. சின்ன வயசில் தப்பு பண்ணிவிட்டு அப்பா கிட்டேருந்து தப்பிக்க யூஸ் பண்ண போலி கண்ணீர் நிஜமான கண்ணீராக மாறும்னு கனவுல கூட யோசிக்கல. டேய், இங்க என்ன பண்ற? ஊரை விட்டு போகிறேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? எமோஷனில் எந்த டிசிஷன் எடுக்காத. வீட்டுக்கு போய் பீர் அடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிப்போம். ஆக்சுவலாக உன் ப்ராப்ளம் தான் என்னடா? மேடம் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு நிற்கிற. என்னதான்டா உன் ப்ராப்ளம்? அதான்டா என் ப்ராப்ளமே. அடே, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பையன் பணக்கார பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுரா. அப்படி லவ் பண்ணா நம்ம எதோ பண்ணி கஷ்டப்பட்டு படிப்படியாக சக்ஸஸ்ஃபுல் ஆனப்புறம் அந்த பையனுக்கு வீடு கூட இல்லை, அந்த பணக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவனுக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தையில் நம்ம உழைப்பை தப்பாக பேசிட்டு போயிடுவாங்க. யார் என்ன சொன்னா உனக்கு எதுக்குடான்னு கேட்பேன். அதானே சரி, என்னைய விடு. என் அப்பா ஊரில் இது வரைக்கும் ஒருத்தம் கூட அவரை பற்றி தப்பாக பேசுனதில்லடா. நாளைக்கு அவனாவது என் அப்பா கிட்ட வந்து, சுப்பிரமணி சார், உங்கள் பையனை சென்னைக்கு வேலைக்கு அனுப்புனீங்க, அவன் சேர்மன் பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டான் போலியே, பா செம்ம ஐடியா சார். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை, அதான் பெரிய இடமா பிடிச்சிட்டிங்களே, சூப்பர் சுப்பிரமணி சார். இப்படி சொன்னா என் அப்பா என்ன ஆவார்? டேய், இது யாரும் இங்கே லவ்னே யோசிக்க மாட்டாங்கடா. ஜஸ்ட்டு பணத்துக்காக ஒரு பணக்காரையாக பார்த்து கரெக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், இதை ஒன்று தான் சொல்லுவானுங்க. டேய், நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதாதுடா. நம்மளை நம்மன பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அவமானம் கூட வரக்கூடாது. இது எல்லாத்தையும் விட எனக்கு வேலை தெரியாதுன்னு தெரிஞ்சு கூட வேலை போட்டு கொடுத்தாரு என் மேடமோட அப்பா. இப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி குடிக்கிறீன்னு கேட்கவா? நீ மேடம் கேட்டா நான் ஊருக்கு போயிட்டேன், நம்பர் மாற்றிட்டேன்னு சொல்லிடுறேன். படித்த பொண்ணுன்றதுனால புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளில் அவங்க ரேஞ்சில் ஏதாவது பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. மேடம் சமாளிப்போம். மேடம் சொல்லுங்க. சுவாமி, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்தா அதை நீ பார்த்துக்கோ சுவாமி. ஷியாம் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோ. என்னாச்சு மேடம்? கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, அதான் நாளைக்கு லீவ் எடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் தேவையில்ல சுவாமி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். டேடிக்கு ஃபோன் பண்ணலாம்ல? டேடி ஊர்ல இல்ல சுவாமி, பெங்களூர் போயிருக்காரு. மேடம், டேப்லெட் போட்டு படுத்தீங்கன்னா ஜுரம் கொஞ்சம் குறையும்ல மேடம்? ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி, பை. சுவாமி, நான் இப்போ அண்ணா நகர் வீட்டில் இல்ல. வேறங்க? சித்தியோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க, அவங்க அங்கேயே இருக்காங்க, அதான் நான் ஆஃபீஸ் ஃப்ளாட்டுக்கு வந்துட்டேன். சரி, லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். சரி சுவாமி. டேய், மேடம்க்கு ஏதோ ஃபீவர்னு சொன்னாங்க, லொக்கேஷன் அனுப்பிருக்காங்க, வா போலாம். மேடம் முன்னாடி கூட மூஞ்சி இப்படி தான் வச்சிருப்பியா? டேய், நடிக்காதடா. உன் மனசுல இருக்கிறது மூஞ்சிலே தெரியுது. சரி, பார்த்துக்கலாம், நீ வா. பாத்தீங்களா மேடம், 2 நாள் நீங்க ஊர் சுத்தந்துக்கே உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு பொறுக்கல, அதனால தான் ஜுரம் வந்துருச்சு இப்போ. சுவாமி, எனக்கு இப்ப வரைக்கும் தலைவலியே இல்ல, நீ வர வச்சிருவேன். சரிதான், டிஃபன் அண்ட் டேப்லெட் இருக்கு, டிஃபன் சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு சுவாமி, நீ வா. ஐயோ, உங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் ஸ்ட்ரென்த் மட்டும் குறையல. போதும். என்ன போதும்? 2 மாசம் குழந்தை கூட நீங்க சாப்பிட்ட அரையிலேயே விட அதிகமாக சாப்பிட்ருக்கோம். சாப்பிடுங்க மேடம். வாய் கசக்குது, எனக்கு வேணாம். வாய் இப்போ கசக்க தான் செய்யும் மேடம், ஃபீவர் இருக்குல்ல, அதனால தான் இப்படி இருக்கு. மெல்லமாக சாப்பிடுங்க, நான் இப்போ வரேன். எங்க போற? சாப்பிடுங்க, வரேன். மேடம் குடிங்க மிளகு பால். எனக்கு எப்போ ஃபீவர் வந்தாலும் எங்கள் அப்பா இதை தான் கொடுப்பாரு, உடனே சரியாயிடும். இட்லி எங்க மேடம்? சாப்பிட்டுட்டேனே. அப்போ பெட்டுக்கடியில் என்ன கோலி குண்டா? எனக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு தான் இன்னொரு பார்சல் வாங்கிட்டு வந்தேன்.
எப்பா சுவாமி. சாப்பிடுங்க மேடம். சரிங்க மேடம், ரெஸ்ட் எடுங்க. நான் ஹாலில் இருக்கேன். ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க. டேப்லெட் சாப்பிட்ட உடனே படுக்க போக கூடாதுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? சொல்லியிருக்காங்க, மறந்து போயிட்டேன். ரூம்ல ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. ஹால்ல உட்காந்துக்கலாம் வா. வாங்க போவோம். ம். மேடம், ம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? நைட்டு 2 ரா பெக் அடிப்போம். அது பவர் தாங்காமல் உள்ள இருக்க வார்ம்ஸில் செத்து போய் ஃபீவர் சரியாயிடும். அதான் என்ன பெக்கு? பூச்சி மருந்து பெக்கா? அதான் நான் பார்த்தேன். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, அதை விடு. உன் ஊர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேல்ல? எங்கே பார்த்தாலும் பச்சை பசல்னு, பக்கத்துலேயே காவேரி, சும்மா செமையாக இருக்கும் மேடம். ஒரு தடவை என்ன உன் ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்ல நீ? நீங்கள் அங்கே வந்துட்டா எங்கள் கம்பெனி யார் பார்த்துப்பா? எனக்கு அதான் தெரியல சுவாமி. நீ ஒரு தடவை சொல்லியிருக்கேல்ல, எவ்ரி செகண்ட் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு. இந்த சிட்டில இருந்துக்கிட்டு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நீ சொன்னதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஆக்சுவலி உன்ன மாதிரி எம்ப்ளாயா இருந்திருக்கலாம் சுவாமி. வீக்கெண்டான ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு எப்போ எந்த டென்ஷன் வரும், என்ன ப்ராப்ளம் வரும்னு 24/7 அலர்ட்டாவே இருந்தாகணும் சுவாமி. ஆம்பிஷன் இருந்தால் டென்ஷன் வரதான் செய்யும் மேடம். அது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஹாப்பியா இருக்கிறத விட இம்பார்ட்டண்டா சுவாமி ஆம்பிஷன் இருக்கிறது. எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? இந்த ஆஃபீஸ் அப்படியே ஃபைமா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நிம்மதியா இந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா கிராமத்துல செட்டில் ஆயிடலான் இருக்கு. என்ன மேடம், ஆக்சுவலி அதெல்லாம் ஈஸி கிடையாது. சிட்டி லைஃப் பழங்கினா உங்களுக்கு வில்லேஜ் செட் ஆகாது. என்ன சுவாமி, எப்பயும் ஊரை பத்தி பேசுறப்போ என் ஊருக்கு வாங்க என் ஊருக்கு வாங்கன்னு சொல்லுவேன். இப்போ நானே வரேன்னு சொல்றேன், இன்டெரக்டா வேணான்னு சொல்றேன். என்னாச்சு, தலையில அடிபட்டுருச்சா? நீங்கள் தான் காரணம் மேடம். இது என்ன? நீங்கள் தானே ப்ராக்டிக்கலாக இருக்க சொன்னீங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு முன்னாடியே சொல்கிறேன். கவர் பண்ணாத சுவாமி. நீ பேசுறத பார்த்தா நான் உன் ஊருக்கு வர்றது உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தோணுது. ஹலோ, என் கடை ஓப்பனிங்க்கு உங்களை ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். மறந்து போயிட்டீங்களா? இல்ல நீ மாறிட்ட. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ இருந்த சுவாமிக்கும் இப்போ இருக்கிற சுவாமிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஆனா இது உன் தப்பு இல்ல. பசங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோடனே மாறிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் தான் நம்பல. நிஜமாவே நீ மாறிட்ட. மேடம், உங்கள் நல்லதுக்கு தான் மேடம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஃபீவர் சரியாகிறதுக்கு தேவை டேப்லெட்டோ ரெஸ்டோ இல்லை சுவாமி. ஒரு மனுஷனோட ஷோல்டர். நமக்கு பிடிச்ச பர்சன் கூட சிரிச்சுக்கிட்டே 4 வார்த்தை பேசினா போதும். எவ்வளோ ஃபீவர் இருந்தாலும் சரியாயிடும் தெரியுமா? அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் மேடம். உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உட்காருங்கன்னு. நீங்கள் கேட்கல, டேப்லெட் எது நான் வந்திருக்கேன். எப்பா ஏன் சுவாமி எப்பயுமே அதையே சொல்ற? சாங்ஸ் கேட்கலாம் வா. சாங்ஸா? வானா, சாங்ஸ் கேட்கவே வேணாம். வேணா நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நிஜமாவே உனக்கு ஏதோ ஆயிருச்சு. மேடம், சுவாமி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? இதோ கொண்டு வரேன் மேடம். மேடம், ஜுரம் ஜாஸ்தியாக இருக்கே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது, சரியாயிடும். ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கள், வெளில இருக்கேன். சுவாமி இங்கேயே இரேன் ப்ளீஸ்.
டே ஷாமு, சொல்றா. நான் ஊருக்கு போகிறேன். நாளிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஏன் எதுக்குன்னு கேட்காத, கால் மெசேஜும் பண்ணாத. நான் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ண போதும். மேடம் ஏதாவது கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளி. சரி ஓகேடா. ஆ. குட் மார்னிங் மேடம். இந்தாங்க மேடம். இப்போ எப்படி இருக்கு மேடம்? ஃபீலிங் பெட்டர். சரி மேடம், நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பு. எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும். ஆஃபீஸில் ஷாம் கிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். குட் பை மேடம். ஷியாம், டெஸ்டிங் அனுப்புற ரிப்போர்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஃபைன் மேம். ம். ஆமா, சுவாமி எங்க? வரல மேடம். எதுக்கு? அது உடம்பு ஏதோ. நீ சொல்றத நம்புறதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்றதே பெட்டர். சுவாமி எங்க இருக்க? மூஞ்சி கொஞ்சம் லெஃப்ட் சைடு திருப்புங்க. அப்படி என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? ஊருக்கு போறேன்னு சொன்ன, இன்னும் போலையா நீ? கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பேக் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓ, வேணும். இத்தனை நாள் நான் இல்லைன்னா மேடம் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் மேடம் இல்லைன்னா என்னாலே இருக்க முடியாதுடா. பாவம்டா மேடம். இத்தனை நாள் பீட்சா, பர்கர், ஸ்டார்பக் காஃபின்னு குடித்தவங்க என் கூட ரோட் சைட் பஜ்ஜி, சேட்டக்கடையில் டீ குடிச்சதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி பண்ணாங்கன்னு நினச்சேன்டா. ஆனால் என் கூட வாழறதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்காமல் போயிட்டேன்டா. இங்கே இருந்தால் மேடம்க்கு ஹோப் கொடுக்குற மாதிரி ஆகும். அதுக்காகவே மேடம் விட்டு தூரமாக போகிறேன்டா. டே சுவாமி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ஒரு வேளை மேடம் ஃபோனில் கால் ரெக்கார்டிங் கேட்காம இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப இப்போ? முன்னை விட ஹாப்பியாக இருந்திருப்பேன். இல்லை, இப்போ மேடம் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுன்றது மேடம் தெரியுமா? தெரியாது. அப்போ ஏன்டா இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க? பாப்பநாசம் படத்தில் கமல் எதுவும் நடக்காத மாதிரி இருப்பார்ல, அதே மாதிரி நீ இரு. மேடம் ஃபோனில் கால் ரெக்கார்டிங் கேட்கலான்னு நினச்சிக்கோ, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஒரு வேளை மேடமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா? டேய், மேடம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும்னா எப்பயோ பண்ணியிருப்பாங்கடா. எதுக்கு பண்ணலன்னு நினைக்கிற? எதுக்குன்னா மேடம் உன் கூட ப்ரெசென்ட்ல இருக்கிறதே போதும்னு நினைக்கிறாங்க. நீ விலகி போய்ட்டு வந்தா அவங்க ப்ரப்போஸ் பண்ணல. நீ தான் ப்ரெசென்ட்டை விட்டுட்டு ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுட்டு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்க. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நான் ப்ரெசென்ட்ல இருக்கிற இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது. நாளைக்கு இருப்போமோ இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தவன் நானு. இப்போ நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. கரெக்டாக வேணும். மேடம் விட்டு தூரமாக இருக்கிறத விட பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளமே இல்லை. இந்த விஷயம் எனக்கு ஏன் தோணல? தேங்க்ஸ்டா வேணும். டேய், தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு உனக்காக நான் ஒன்றும் பேசல, எனக்காக தான் நான் பேசியிருக்கேன். உனக்காகவா? ஏன்னா உனக்கும் மேடம்க்கும் கல்யாணம் ஆச்சுன்னா ஆஃபீஸ்க்கு நீ தான் எம்டியாவ. இங்கேருந்து நீயே குதிக்கிறியா இல்லை நான் தள்ளி விடவா? சரி, அப்புறம் என்னடா எப்பவுமே மேடம் மேடம் மேடம்ன்ற 4 வருஷமா உன் கூட தான் குப்பை கூட்டிகிட்டு இருக்கேன். ஏதோ சப்பா காரணத்துக்காக ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நான் எப்படி சும்மா இருக்குது? தூரமாக இருந்தால் ஃபீல் பண்ணுறது மிஸ் பண்ணுறது எல்லாம் லவ்வில் மட்டும் தான் இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருக்குண்டா பைத்தியக்காரா. வாய முடி, உள்ள போயிட போகுது. ஓ, என்ன மேடம், என்ன தேடினீங்களா? எதுக்கு லேட்டா வந்த? டிராஃபிக். எப்பயுமே டிராஃபிக்ல? டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நைட் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு மேடம். நைட்டு டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திக்க லேட் ஆயிடுச்சு, ஃபீவரும் போயிடுச்சு, அதான் வந்துட்டேன். டெட்லைன் இருக்கு, டைம் இல்ல, ஒர்க்கை பாரு. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவேன் மேடம். உன்னால பிரச்சனை வராம இருந்தா சரிதான். ஆமாண்டா. என்னதான் ஆச்சு? ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொன்ன, இப்போ வந்திருக்க. இது ஏப்ரல் மந்த்தில் உன்னை ஃபுல் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். நீ ஏமாந்துட்ட. இப்போ வேலையை பாரு. மேடம் உன் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. சுவாமி என்ன பண்றான்? சுவாமி, ஹாய். ஹாய். என்னாச்சுப்பா? சுவாமி, அட கடவுளே, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இப்போதான் மேடம் விஷயத்துக்கு முடிவு கிடைச்சது. கருமாண்டா சாமி. சுவாமி, சுவாமி, சுவாமி உன்னதான். ஸ்வாதி கூப்பிடுறாடா. ச்சே, சுவாமி. எனக்கு தெரியாதுல. நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. அது என்னடா, முன்னாடிலாம் அவ பேச மாட்டாளான்னு பைத்தியமா தெரிஞ்ச, இது இப்ப என்னாச்சு? வேலைக்காக. அவ கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்ற. ரெசார்ட்ல தான் ஆச்சா? சொல்லு.
இவன்ட்ட சொன்ன ஆஃபீஸ் ஃபுல்லாக பரப்பிடுவான். ஒன்றும் இல்லைடா, நானும் சுவாத்தியும் சின்ன கேம் விளையாடுறோம். நீ எங்களை பார்க்காம கொஞ்சம் வேலையை பாரு. ஆ ம் என்ன சுவாமி என்ன அவாய்ட் பண்றியா? இல்லை சுவாதி, ஒர்க் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் பிஸி. ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் பேசலாம். என்னாச்சு சுவாமி? 2 நாளா கால் பண்றேன், எடுக்கவே மாட்ற. ஆ, அது சுவாதி, ம்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சுவாமி. நீ கூட சொல்ல போறியா? ஃபர்ஸ்ட் நானே சொல்லிடுறேன். சரி சொல்லு. அது அஹ், அது வந்து ம். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இதையா சொல்ல வந்த? இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே சொல்லிடுறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. சொன்னதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சரி அது அது எப்படி நிறுத்து சொல்ற? சுவாமி. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிடுவேன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து காஃபி டீ கூட குடிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப எனக்கே தெரியாம நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஹாப்பியா இல்லைனா நீயும் ஹாப்பியா இருக்க மாட்ட. நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் சுவாமி. இது போதாதா சுவாமி ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ண? ஐ லவ் யூ சுவாமி. யா நான் ஆல்ரெடி